சேன் விக்ரம் பர்த்டே ஸ்பெஷலாக சேன் 62க்கான பெரிய அப்டேட்டு நாளை வரப்போகுது. அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் பார்க்கும்போது கையில் கத்தி வச்சுட்டு திரும்பி இருக்காரு. இந்த போஸ்டர் பார்க்கும்போது மாசா இருக்கு. நாளை வரப்போற அந்த பெரிய அப்டேட்டு ஃபர்ஸ்ட் லுக் அல்லது டைட்டில் ப்ரோமோ இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இல்லை டைட்டில் மட்டும் வெளியாக வாய்ப்பு இருக்கு. விஷாலுடைய ரத்னம் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் ஏப்ரல் 26 தேதியில் வெளியாக போகிறது. சேன் 62 லுக்கில் சேன் விக்ரம் இருக்காரு. சேன் விக்ரமுடைய இந்த லேட்டஸ்ட் ஸ்டில் சோசியல் மீடியாஸில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தேஜா சஜ்ஜாவுடைய நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் 18 தேதி வெளியாக போகிறது. கிளிம்ஸுடன் விஷால் ரீசெண்ட் இன்டர்வியூவில் துப்பறிவாளன் ஷூட்டிங்கு மே 5 தேதியில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் 171ல ஸ்ருதி ஹாசன் சத்யராஜ் இந்த படத்தில் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு மாஸ் ப்ரோமோ வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன். சமீபத்தில் இந்த ப்ரோமோ வீடியோ ஏப்ரல் 22 தேதி வெளியாக போகிறது. குட் பேட் அக்லியில் பாபி டியோல் மற்றும் ஜான் அப்ராம் கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க இந்த படத்தில் வில்லன் ரோல்ல நடிக்க. இந்த குட் பேட் அக்லி ஷூட்டிங் ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறது. ஜூன் 2nd வீக் அல்லது 3rd வீக்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போர்டு சாங் 24 hours அப்டேட் பார்த்தோம்னா ரியல் டைம் வியூஸ் 25.5 மில்லியன் மேல போயிருக்கு. லைக்ஸ் 1.25 மில்லியன் மேல லைக்ஸ் போயிருக்கு. 24 மணி நேரத்தில் வியூஸ் 24.88 மில்லியன் மேல வியூஸ் போயிருக்கு. இது வரைக்கும் 32 மில்லியன் மேல வியூஸ் போயிருக்கு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல கேப்டன் விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜி மூலமா அந்த படத்துல இருக்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதை பிரேமலதா விஜயகாந்த் அவங்களே ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. தங்களான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நாளை வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லப்படுது.